உலகில் வாழும் அனைத்து தமிழ்ச் சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். புதன் திசை என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் திசா புத்தி நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்கும் என்பதை பார்க்கலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஃபஸ்ட்டு நெகட்டிவை பார்க்கலாம். ஒரு பாதிப்பான தசாபுத்தி இருக்கும்பொழுது அவருக்கு புதன் கெட்டிருந்தால் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும். புதன் தசை போகும்பொழுது அவருக்கு பாதிப்பாக புதன் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் கடன்காரனாக இருப்பார். உறவினர்கள் மூலியமாக பிரச்சனைகள் உண்டாகும். காதல் கைகூடாது. கடன் மேல் கடன் வாங்கி கடன் அடைக்க சொல்லும். லோனில் மாட்டிப்பாங்க. இஎம் அதிகமாக இருக்கும். 1க்கு 4 இருக்கும். இப்படி புதன் திசாபுத்தி போகும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் புதன் கெட்டிருந்தால் அவருடைய ஜாதகத்தில் இந்த விஷயம்லாம் நடக்கும். புதன் என்பவன் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு காரகன். சூழ்ச்சி காரகன் யாருன்னா புதன் தான். ஒரு விஷயத்தை தப்புன்னு தெரிஞ்சால் கூட அதை சரி என்று நிரூபிக்கிற கெப்பாசிட்டி இந்த புதனுடைய காரகனுக்கு அவனுக்கு இருக்குது. புதன் என்று சொன்னாலே அங்கே பெருமாள் வந்துடுவார். புதன் என்று சொன்னாலே அவருடைய கேசவன், அவருக்கு பல பேர் உண்டு உலகில். இப்படி நிறையாக குறிக்கும் பெருமாளுடைய ஒரு ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அது எப்படி இருக்கும் பார்க்கலாம். புதன் தசாபுத்தி வலிமையாக இருந்தால் அவருக்கு படிப்பு மேல் படிப்பு படிப்பார். சிறிய குழந்தை இருந்தால் படிப்பு பட்டையை கலப்போம். நரம்பு சம்பந்தமான விஷயத்தில் சூப்பராக இருக்கும். பேச்சாற்றல் பட்டையை கலப்புவார். ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அழகாக பேசுவார். அது அறிவுபூர்வமாக பேசுவாங்க. அதை ஒரு நிரூபிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆதாரத்தோட சொல்லுவாங்க. முடியும் அந்த கெப்பாசிட்டி இந்த புதனுடைய காரகனுக்கு உண்டு. புதன் தசாபுத்தி நடந்தால் அது நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் என்பது காதல் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஒரு மனிதருக்கு புதன் என்ற ஒரு கிரகம் இருந்ததுன்னா, அவருக்கு நல்லா இருந்ததுன்னா, காதல்னு ஒன்று செஞ்சாருன்னா அவர் 18 வயசு 25 வயசுல காதல் ஒன்று செஞ்சால் அப்போ புதன் தசாபுத்தி போயிட்டு இருந்ததுன்னா காதல் கைகூடும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். உறவினர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. மாமானா சப்போர்ட் பண்ணுவார். புதனுக்கு காரகன் மாமன். இப்படி பல வகையான விஷயத்தில் புதன் வலிமையாக இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தில் அது நடக்கும். மேலும் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதாவது ஒரு வாழ்க்கையில் இந்த எலக்ட்ரிக் சம்மந்தமான விஷயத்தில் மற்றது பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு பாட்டு கேட்குறது, நகைச்சுவாக பேசுகிறது, எப்போதுமே ஒரு 10 பேர் வச்சுட்டு காமெடி பண்ணுறது, இதெல்லாம் புதனுடைக்கு தசாபுத்தி வரும்போது நடக்கும். சும்மா போவாங்க. அவர் போனாவே 4 பேர் இன்னும் அவர் பேச்சை கேட்க தோணும். அப்போ புதனுடைய தசாபுத்தி அவருக்கு போகும். புதனுடைய காரகம் அப்படி இருந்தால் தான் பேச முடியும். புதன் பெருமான் என்பது ஒரு புத்திசாலி கிரகம், வளர்ச்சி அடையும் கிரகம், ஹை ஸ்பீடு கிரகம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பங்கிறது அவங்களுக்கு கை கூடும். எதையும் முன்கூட்டியே அறிகிற கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். எந்த விஷயத்தையும் ஒருத்தர் நின்னாருன்னா அவர் என்னத்துக்கு நிற்கிறாருங்கிறத சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே அச்சு அளவசாக சொல்ல முடியும் அவங்களால. புதன் என்ற கிரகம் அவ்வளோ ஒரு வெல்வேஷமான கிரகங்கள். அது வலிமையாக இருந்ததுன்னா அவர் ஊரில் நல்ல பேர் இருக்கும், புகழ் இருக்கும், 4 பேர் மதிப்பாங்க, வளர்ச்சி அடைவாங்க. மேலும் அவங்களுக்கு நல்ல பேர் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் போனாவே உட்காந்து 4 பேருக்கு பேசணும்னு தோணும். ஏன் பேப்பா போகிறீங்க, உட்காருங்க, கொஞ்சம் நேரம் போகலாம், அப்படி நல்லது தான் பண்ணுவார். அவர் 4 பேருக்கு நல்லது தான் பண்ணுவார். அப்படி தான் இந்த புதன் தசாபுத்தி நல்லதாக இருந்ததுனால் அவர்களுக்கு இருக்கும். மாமா மச்சம் உறவுகள்லாம் சூப்பராக இருக்கும். மேலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் காசு பொருளாதாரம்னா அள்ளி கொட்டிடும். இந்த புதன் தசாபுத்தி இருந்ததுன்னா பணத்தினா அள்ளி கொட்டிடும். ஒரு மாமனுக்கு ஒரு விஷயம்னா போய் நிற்பார். மாமனுக்கு இவருக்கு ஒரு விஷயம்னா மாமன் நிற்பார். அப்படி இந்த புதன் தசாபுத்தி வரும்பொழுது
அவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும், வளர்ச்சியை கொடுக்கும், நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, வணக்கங்க.